ஹலோ மக்களே, உங்களுக்கு கியூட்டான பிஎல் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணுமா? அப்போ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு கியூட்டான பிஎல் ஸ்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம். சீரிஸ் நேம் சோன் செல்லட்டி. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒருத்தவன் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கான். நல்லாவே தான் வாசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒருத்தவன் திடீர்னு ஒமட்டிக்கிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கான். அதுவும் ரத்த வாந்தி. அதை பார்த்துட்டு புல்லாங்குழல் வாசிச்சவன், டே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்க, அவனு வந்துட்டு நான் விஷத்தை சாப்பிட்டுட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல, விஷத்தை சாப்பிட்டியா? அடப்படு பாவி, உனக்கு என்னடா ஆச்சு? ஐயோ, இன்னும் நீ 1 மணி நேரத்துக்குள்ள யாரு கூடயாச்சும் உடல் வைக்கலாம், நீ உடல் அழகி இறந்து போயிடுவேடா மகனே அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஐயோ இரு நான் போய் பக்கத்துல ஏதோ பொம்னாட்டி இருக்காங்கன்னு கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பொம்னாட்டி கூட்டு வரதுக்குள்ள நான் இங்க செத்து போயிடுவேன்டா, நீயே என்ன போட்டுறிய அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது நானே உன்ன போட்டுடணுமா? டேய் நீ ஆம்பளடா, நானும் ஆம்பளை, உன்னை எப்படா நான் போடுறது அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க பாரு இந்த காட்டுல யாருமே இல்ல, நீதான் இருக்க, உன் ஆயுதத்தாலே நான் அட்டாக் பண்ணு அப்படின்ற மாதிரி இவன் இங்க சொல்லிட்டு இருக்க. டேய் கண்டிப்பா முடியாதுடா, சீச்சி கடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு நீ பண்ண போறியா இல்லையா அப்படின்ட்டு இவனு விடாப்படியா இருக்க. இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கவே ஆரம்பிச்சிடறானுங்க. ஒரு கட்டத்துல இவனுங்க பறந்து பறந்து இந்த மார்ஷல் ஆர்ட்ல எல்லாம் சண்டை போட்டு நிக்க, அப்போ ஒரு கட்டத்துல இந்த வாந்தி எடுத்த பையன் இருந்துகிட்டு அவனை ஏதோ ஒரு மாதிரி மேஜிக் போட்டு அவனை அப்படியே சிலையாட்ட நிக்க வச்சிடறான். இனிமேல் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாதுடா அப்படின்ட்டு இவனு வந்துட்டு அவனுக்கு உமா கொடுக்க போறப்ப அப்போ ஒரு சவுண்டு கேக்குது. எப்பா சொல்லட்டி அப்படின்ட்டு யாருன்னு பார்த்தா இந்த சோனோட அம்மா. இப்பதான் நம்மளுக்கு காட்டாங்க இவ்வளவு நேரம் இவன் பார்த்துட்டு இருந்த பிஎல் சீரீஸ் அப்படின்ட்டு. இவன் தான் இந்த கதையோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட். இவனோட பேர் சொல்லட்டி. இவனை நம்ம சோன் கூப்பிடலாம். அவனும் வந்துட்டு அம்மா கிட்ட, அம்மா சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம், எதுக்குமா இப்படி என்ன கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பிஎல் சீரீஸ் தானே நீ பார்த்துட்டு இருக்க, அது இந்த பித்துன் பயல நினைச்சு தானே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க, யாரு சொன்ன பித்துன்னு நினைச்சிட்டு, நான்லாம் பித்துன்னு நினைக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்டோன் சொல்ல, என்னது பித்துன்னு நினைக்கிறது இல்லையா? டெய்லி ஃபேஸ்புக் திறந்து அவனோட ஐடியா ஸ்க்ரோல் பண்ணது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இங்க அம்மா சொல்ல, அப்ப ஸ்டோன் வந்துட்டு, அம்மா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது கேர்ள் ஃப்ரெண்டா, என்கிட்ட காட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி அம்மா சொல்ல, காட்டுறேன் அப்படின்ட்டு அவனும் காட்டுறான். அந்த போட்டோல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. அம்மாவும் அந்த போட்டோவை பார்த்துட்டு தூர போயிட்டு, நல்லதான் இருக்கா, ஆனா சோன் உனக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குப்பா, நீயும் இந்த பித்துன் பையல கூப்பிட்டு பாரு வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க சோனு வந்துட்டு, அம்மா நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்றதுக்கு பித்துன் காரணம் தான், அவரை சும்மா பார்க்கறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றேன், வேற ஒன்றுத்துக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி இங்க சொல்ல, இங்க அம்மாவும் இருந்துட்டு, இந்த ஒன் சைட் லெவலாம் தேரவே தேராதுடா அப்படின்ற மாதிரி இவங்க இந்த சைடு போயிட்டு மீன் காய வச்சிட்டு இருக்காங்க. அங்க சோனு வந்துட்டு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி நின்றுட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஆள் அங்க ஓடியாந்து வந்துட்டு, அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நண்டு வேணுமா, அது ஃப்ரெஷ்ஷா இப்ப புடிச்சு தர சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் வரேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க அம்மா வந்துட்டு சோனு கூப்பிடுறாங்க. எப்பா வரியப்பா நண்டு பிடிக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க சோனு வந்துட்டு, இல்ல நான் பித்தன் வீட்டை துடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க அம்மா உடனே வந்துட்டு, ஓ மூஞ்சி, இந்த பித்துன்னு நினைச்சிட்டு இந்த பித்துன்னு விட்ட தொடை அப்படின்றே இரு, என் வீட்டை தொடக்காத, என் வீட்டை விட பித்துன்னு விட்டு தண்ணி நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எங்க அம்மா சொல்ல, அம்மா நம்ம வீட்டு துடைக்க நீங்க இருக்கீங்க, பித்துன்னு வீட்டை யாருமா துடைப்பா, நான் தான் துடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க அம்மா உடனே வந்துட்டு, பித்துன்னு நினைச்சிட்டு கட்டிட்டாளு, அவன் மட்டும் ஊரை சுத்திட்டு பொண்ணுங்க பின்னாடி தெரியுமா, ஏதோ பண்ணுடா அப்படின்ன மாதிரி இங்க அம்மா சொல்லிட்டு அவங்க போக, இவன் பித்துன்னு வீட்டை துடைக்க வந்துட்டான். இவனும் நல்லாவே துடைச்சிட்டு இருக்கக்குள்ள அப்ப பழைய போட்டோ கிடைக்குது. அதை பார்த்துட்டு இவனுக்கு ஒரு பிளாஷ்பேக்கும் போறான். இங்க சின்ன வயசு சோனையும் பித்தோனையும் தான் காட்டாங்க. இங்க சோனுக்கு பித்துன்னு வந்து சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்துட்டு இருக்கான். அப்ப சோன் வந்துட்டு பித்துனை பார்த்துட்டு, பித்துன்னு என்ன விட்டுற மாட்டீங்களே அப்படின்னு நம்ம சொல்ல, டே நான் உன்னை விட்டுறவே மாட்டேன், உன் கூடவே தான் வருவேன், நீ ஓட்டு தைரியமா அப்படின்னு நம்ம சொல்ல, சரி அப்படின்ட்டு இவனும் ஓட்ட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் வந்தவன் அப்படியே விட்டுறான். இங்க சோனு இருந்துட்டு கடன் போய் உளுந்து வாரி அப்புறம் மெடிசன் அப்ளை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு பீச் ஓரமா இவனுங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ள இங்க சோனோட ஐஸ்கிரீம் கீழே விழுந்துடும். அப்ப பாவமா இருக்கே அப்படின்ட்டு இங்க பித்துன்னு வந்துட்டு ஐஸ்கிரீம் கொடுத்துருப்பான். அப்படின்ட்டு இவனும் வாங்கி நக்கிட்டு இருக்கக்குள்ள, ஐயோ பித்துன் அவர் ஐஸ்கிரீம் நம்மளுக்கு கொடுத்துட்டாரே, அவரு இப்ப பாவமே அப்படின்ட்டு இவன் இருந்துட்டு, வாங்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் ஒரே ஐஸ்கிரீமா ஒரே நேரத்துல நக்கிட்டு கிடப்பானுங்க. அப்படியே இங்க இருந்துட்டு நம்ம டெய்லியும் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ட்டு இவன் மடியில உட்காந்துலாம் பேசிட்டு இருக்கானுங்க. அப்புறம் கொஞ்ச நாளே பித்துன்னு வந்துட்டு அந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போறானுங்க. அப்ப சோன் வந்துட்டு, பித்துன்னு என்ன விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல, பரவாயில்லடா அழுவாத, நாம வந்து போன்லயும் ஃபேஸ்புக்ல எல்லாம் பேசிட்டு கிடக்கலாம் அப்படின்ட்டு இவனும் பிங்கி ப்ராமிஸை போட்டுட்டு அங்கேருந்து நடைய கட்டுறான் பித்துன். அதோட இந்த பிளாஷ்பேக் முடியுது. இங்க இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இங்க சோன் வந்துட்டு, டேய் நான் வளர்ந்துட்டேன், ஆனா வளர்ந்தாலும் உனதான்னு நினைச்சிட்டு இருக்கேன்,
ஆனா நீ எல்லா பொண்ணு கூடயும் சுத்திட்டு எல்லா பொண்ணுங்களும் உன் பின்னாடி சுத்துற அளவுக்கு வச்சுட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி இங்க புலம்பிட்டு இருக்கக்குள்ளே ஒரு வீட்ல ஏதோ ஒரு சத்தம். யாரோ உள்ள வந்திருக்க மாதிரி. இவன் வந்துட்டு யாருடா அது? ஆள் இல்லாத வீட்ல யாரோ வந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இவனும் அந்த தண்ணி பக்கெட்டை தூக்கிட்டே போறான் கையில. யாரோ திருடன் தான் வந்திருப்பான் அப்படின்ட்டு இங்க சோனு வந்துட்டு பயந்துக்கிட்டே அங்க போக அங்க கதவு திறந்திருக்கும். டக்குன்னு யாரோ வரக்குள்ள இவனு வந்துட்டு பயத்துல அந்த பக்கெட் எடுத்து அந்த ஆள் தலையில போட்டு அடிக்கக்குள்ள அந்த ஆள் வந்துட்டு இவனை தள்ளி விட்டுட்டு, டேய் யாராவது என் வீட்ல வந்துட்டு அப்படின்ட்டு இவன் ஸ்லோ மோஷன்ல அப்படியே காட்டுறாங்க. அப்பதான் வந்து சோன் பார்க்கறான். ஐயோ! அது பித்துன்னு அப்படின்ட்டு இவன் யாருன்னே பார்க்காம அவன் மூஞ்சில ஒரு பஞ்ச வச்சுட்டு, "யார்றா நீ? திருடனா?" அப்படி சொல்லி கேட்க, இங்க சோன் பயந்துட்டு, "ஐயய்யோ! இல்ல இல்ல பித்து என்ன தெரியலையா? நான் தான் உங்க பக்கத்து வீட்ல இருப்பேனே சின்ன பயலா, ஒரு சோன். என் பேரு சோன். என் ஞாபகம் இல்லையா?" அப்படின்ற மாரி இங்க சொல்லி கேட்க, "ஜோனா? ஜோனா நீ? டேய் காட்டு உன் மூஞ்ச ஒழுங்கா." "ஆமா." "டேய் சோன் நீயாடா? யாருன்னு உனக்கு தெரியாதா? நான் தான் வந்திருக்கேன்ல." அப்படின்ற மாரி இங்க பித்தூன் சொல்ல, "ஐயோ! பித்தூன் எனக்கு தெர்ல பித்தூன். நீங்க வந்ததே எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி இங்க சொல்லிட்டு இருக்கான். "அட நீ தானாடா? நானும் ஏதோ திருட்டு பையன்னு நெனச்சுக்கிட்டேன்." அப்படின்ட்டு இவனும் கக்க பொக்கன்னு சிரிக்கிறான். இங்க சோனு வந்துட்டு இங்க பித்தூன் அடிச்சத வந்து ஃபோன்ல பார்த்துட்டு இருக்கக்குள்ள, அப்ப பித்தூன் வந்துட்டு துண்ட கட்டிட்டு மேல சட்டைய போடாம, அங்க வந்துட்டு சோனு கிட்ட, "டேய் இங்க வெளில தான் பைக் நின்னுச்சே, நீ முன்னாடி பார்க்கலையா?" அப்படின்ற மாரி கேட்க, இப்ப அவன் காதுலயே வாங்காம இருக்கான். "டேய் நான் சொல்றது கேக்குதா இல்லையா?" அப்படின்ற மாரி பித்துன்னு கேட்க, அப்பதான் கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல இப்படி பார்க்குறான். ஐயோ! என்ன இப்படி பித்துன்னு வந்து நிக்கிறாரு? ஆஹா! அப்படின்ற மாரி இங்க இருந்துட்டு சோனு வந்துட்டு பித்துனையே ரசிச்சுட்டு இருக்க, அப்ப பித்தூன் வந்துட்டு, "டேய் என்னடா நான் சொன்னது கேட்கலையா?" அப்படின்ற மாரி கேட்க, "என்ன சொன்னீங்க பித்தூன்?" அப்படின்ற மாரி கேட்க, "ம் முன்னாடி பைக் நின்னுச்சே நீ பார்க்கலையா?" அப்படின்ற மாரி கேட்க, "இல்ல நான் பின்னாடி வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "என்னடா நாய் வந்து பிரியாணிய பார்க்குற மாரி என் உடம்பை பார்த்துட்டு இருக்க?" அப்படின்ற மாரி பித்துன்னு கேட்க, "ஐயோ! ஒண்ணும் பார்க்கலையேண்ணா. நீங்க டாட்டூ போட்டுருக்கீங்களா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமாமா. அது டாட்டூ தான்." அப்படின்ற மாரி இங்க அவன் சொல்லிட்டு இப்படி உட்கார்றான் சட்டைய போட்டுட்டு. "ஆமா, ஆள் இல்லாத டைம்ல நீ வந்து தொடச்சுலாம் வைப்பியா வீட்ட?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா பித்து நான் வந்து தொடச்சுலாம் வைப்பேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "ம் நல்ல விஷயம் தான்." அப்படின்ற மாரி இங்க பித்துன்னு சொல்லிட்டு இருக்க, அப்ப சோன் வந்துட்டு, "ஆமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு வந்திருக்கீங்க. என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி இங்க சோன் கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா தான் வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "சும்மா தானா? வேற எதுவும் இல்லையா?" அப்படின்ற மாரி இங்க சோன் கேட்க, உன் மூஞ்சி. வேற ஒண்ணும் கிடையாது நீ நினைக்கிற மாரிலாம்." அப்படின்ற மாரி சொல்ல, "ம், ம். சரி பித்து நம்ம எங்கேயோ வெளில போலாமா?" அப்படின்ற மாரி கேட்க, "எங்கேயும் போ வேணாம். நான் தூங்கணும். ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு." அப்படின்ற மாரி சொல்ல, "என்னது கிளம்புமா? ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பார்த்துருக்கோம். பேசலாம் வேணாமா?" அப்படின்ற மாரி சொல்ல, "நீ ஒண்ணும் பேசி கிழிக்க வேணாம். இப்ப நீ இங்கேருந்து போறியா இல்லையா?" அப்படின்ற மாரி சொல்ல, இங்க சோனு வந்துட்டு போறான் பாவமா. அப்ப அவங்க வீட்ல ஒருத்தி இருந்துட்டு, "டேய் ஜான், ஜான் உனக்கு ஒண்ணு தெரியுமா? ரிசல்ட் பாத்தியா?" அப்படின்ற மாரி கேட்க, "ரிசல்ட் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்ல, "அப்புறம் பார்க்குறியா? டேய் நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம். நானே எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். நம்ம வந்து பித்தனுடைய யூனிவர்சிட்டில ஒண்ணா படிக்க போறோம்டா. நம்ம பாஸ் ஆயிட்டோம்." அப்படின்ற மாரி சொல்ல, "அவ்வளோதானா?" அப்படின்ற மாரி இங்க சாதாரணமா பித்துன்னு சொல்ல, "டேய் என்னடா இப்படி சாதாரணமா சொல்ற? உன்னோட எய்மே இதுதானா? ஆனா நடக்கிறப்ப ஏன் உன் மூஞ்சி இப்படி கேவலமா இருக்கு?" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு கேட்க, "ம் ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு." அப்படின்ற மாரி இவன் உட்கார்றான். "டேய் என்னடா ஆச்சு? என்னடா?" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு கேட்கிறா. அப்பதான் இவன் வந்து சொல்றான், "நான் பித்துன பார்த்தேன்." அப்படின்ற மாரி சொல்ல, "என்னது? பித்துன்னா பாத்தியா? எங்க? எப்போ?" அப்படின்ட்டு இவ்ளோ எக்ஸைட்மெண்ட் ஆகி கேட்க, இவனும் ஃபுல் கதையும் சொல்றான். இப்ப நடந்தது பித்துன பார்த்ததெல்லாம். அந்த பொண்ணு வந்துட்டு, "ஆ இவ்ளோ நடந்திருக்கா?" அப்படின்ற மாரி கேட்க, "ஆமா நான் என்னமோ பித்துன என்னமோ நெனச்சேன் நல்லவன்னு. இப்ப ரொம்ப ரக்கடா ஆயிட்டான். ஆனாலும் கொஞ்சம் அழகா இருக்கானே!" அப்படின்ற மாரி சொல்ல, "அதான் என்ன பண்றதுன்னே தெர்ல." அப்படின்ற மாரி இங்க சோன் புலம்பிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்துட்டு, "ம் இதுதான் உன் மூஞ்சி இப்படி இருக்கறதுக்கு காரணமா?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்கா. "வாய மூடுறி! என்னாட்டி எதுவுமே சொல்றதுக்கு இல்ல." அப்படின்ற மாரி இங்க இருந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. "டேய் எனக்கு ஒரு டவுட்டுடா. ஒருவேள நீ நீ ப்ரொபோஸ் பண்ணிட." அப்படின்ற மாரி சொல்ல, "அடி செருப்பால! நான் ஏன் விளக்கமாத்து அடி, செருப்படி வாங்கணுமா பித்தூன் கையால? அவன் வந்து ஸ்ட்ரைட்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சே போய் என்னோட லவ்வ சொல்ல முடியுமா?" அப்படின்ற மாரி அந்த பொண்ணுகிட்ட இவன் சொல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு, "டேய் என்ன நடந்தாலும் வந்து நீ சொல்லிரணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவருடைய சைட்லேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. என்ன நடந்தாலும் தாங்கிக்கலாம்டா. நீ போய் சொல்லுடா தைரியமா." அப்படின்ற மாரி சொல்ல, "அடி போடி! இப்பயாச்சும் பித்துனு என் கூட இருக்காரு பேசிக்கிட்டு. இத சொல்லிட்டேன்னா அவ்வளோதான். மூஞ்சில கூடி முழிக்க மாட்டான் அவன். ரொம்ப ரோஷக்காரன்." அப்படின்ற மாரி சொல்ல, "நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எதுவும் நடக்காது. நீ இப்படி புலம்பிட்டு தான் இருக்கும். அது தவிர வேற ஒண்ணும் நடக்காதுடா."
அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. அப்போ டங்குன்னு ஒரு மெசேஜ் சவுண்டு. யாருன்னு பார்த்தா பித்துன் தான் சோனுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான். எனக்கு எங்கேயோ சாப்பிடணும் போல இருக்கு, வா சாப்பிட போலாம் அப்படின்ட்டு. இந்த மெசேஜை பார்த்த உடனே பறந்து போய் அங்கிருந்து சோன் நிக்க, பித்துனும் இருந்துட்டு நன்ட்டியாடா, எங்க சாப்பிட போலாம் அப்படி நம்ம சொல்ல, இங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு, இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு, நம்ம எங்க வேணாலும் போலாம் பித்தோன் அப்படி நம்ம சொல்ல, அதெல்லாம் இல்ல, நம்ம சின்ன பிள்ளை ஒரு இடத்துல சாப்பிட போனோம்ல, அங்க போலாம் அப்படி நம்ம சொல்ல, அங்கயா அப்படின்ட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்கயா பித்தோன், போலாமே அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப சந்தோஷமாகி ஒரு ஷாக்ல கேட்க, ஏன்டா அங்க போக கூடாதா, இல்ல இல்ல போலாம் அப்படின்ட்டு இவனும் வந்துட்டு ரெடி ஆகுறான். ரொம்ப சந்தோஷமும் படுறான். இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்காரே பித்தூன் அப்படின்ட்டு. அப்ப தூரத்துல இவளோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, டேய் என்னடா பித்தூன் கூட சாப்பிட போற, அதுவும் இல்லாத நீங்க சின்ன புள்ளையில போன அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு, என்ன வயித்துக்குள்ள ஒரே பட்டாம்பூச்சா அப்படின்ற மாதிரி அவ ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ண, அடி செருப்பால அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரு செருப்பு அப்படின்ற மாதிரி பித்தூன் கேட்க, ஐயோ பித்தூன் உங்களெல்லாம் கிடையாது, சும்மா இங்க இங்க அப்படின்ற மாதிரி இவனு வந்துட்டு ஏறி உட்கார்றான். இங்க பாரு, ஒரு ஹெல்மெட் கூட போட தெரியல, நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லி இவன் போட்டு விட்டுட்டு இருக்க. அப்ப இத பார்த்துட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆஹா, நம்ம ஃப்ரெண்ட் நல்லா போறான் போல அப்படின்ட்டு. இங்க பாரு, பின்னாடி விழுந்துற போற, புடிச்சுக்கோப்பா என்ன டைட்டா அப்படின்ற மாதிரி இங்க பித்துன்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் கூட சேர்ந்து குஷியாகுறான் நம்மளோட சோனு. அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு சாப்பாடை வாங்கிட்டு உட்கார, ஏன்டா அங்க போய் உட்காந்துருக்க, என் பக்கத்துல வந்து உட்காரு, நம்ம ஒண்ணா சாப்பிடலாம் அப்படி நம்ம பித்துன்னு சொல்ல, இவனும் போய் சாப்பிட்றான். அவன் பக்கத்து டேபிள்ல ஒரு கிப்பி உட்காந்துட்டு இருப்பான். அவன் இருந்துகிட்டு இங்க சோனை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பான். இவன் என்னடா நம்மள ஒரு மாதிரி பார்க்கறானே அப்படின்னு சோனும் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்ப பித்துன்னு வந்துட்டு, வா நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு செல்ஃபி எடுக்க, ஐயோ பித்து நான் ஒழுங்காவே போஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இங்க தோணு சொல்ல, ஏய் கியூட்டா தான்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, கியூட்டா கியூட்டா இருக்கணும் அப்படின்ட்டு இவனு வந்துட்டு, ஐயோ கியூட்டா இருக்கணும் அப்படின்ட்டு இவனும் ரொம்ப குஷியாயிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்க்க, அந்த கிப்பி இருந்துகிட்டு இவனே பார்த்துட்டு இருப்பான். அவனும் சிரிக்க, நம்மளும் ஒரு சிரிச்சு வைப்போம் அப்படின்ட்டு இவனும் சிரிச்சுக்கிட்டு, இவன் எதுக்கு இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கானே அப்படின்ட்டு இவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான் பித்தனோட சேர்ந்து. அப்புறம் இவனுக்கு 2 பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்கா பார்த்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்டு இருக்க. அப்ப அங்க உட்காந்துருக்கவங்க எல்லாம், என்னடா இதுங்க 2 பண்ணுதுங்க, வித்தையா இருக்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்குங்க அங்க இருக்க மக்கள் எல்லாம். அப்புறம் ஒரு வேளையா சாப்பிட்டு ஏஞ்சி இவனுங்களும் வெளில வரக்குள்ள, அப்ப கிப்பி இருந்துக்கிட்டு பின்னாடியே வந்துட்டு, நீங்க 2 பேரும் நல்லா இருந்தீங்க, நல்லா இருந்துச்சு அப்படி நம்ம சொல்ல, என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து பித்துட்டு கேட்குறான். நீங்க 2 பேரும் கப்பல் தானே அப்படின்னு நம்ம சொல்ல, என்னது கப்பலா, இவன் என் தம்பிடா மயிரான் அப்படின்னு நம்ம சொல்ல, இங்க இந்த கிபி மறுபடியும் வந்துட்டு, பார்த்தா தெரியல தம்பிக்கு தான் ஊட்டி விட்டு நிப்பீங்களாடா, பார்க்க ரொமான்டிக்கா இருந்தது அதான் கேட்டேன் அப்படி நம்ம சொல்ல, நானும் உன்ன மாதிரி தான் அப்படி நம்ம கிப்பி சொல்ல, என்னடா நீயும் இந்த மாதிரி இது மாதிரி வந்து அடுத்த டைம் பேசணும்னு வச்சுக்கோ, பல்ல கீட்டி கையில கொடுத்துருவோம் ஓடுறா அப்படின்னு மாதிரி சொல்ல, எங்க சோனு வந்துட்டு, ஐயோ வேணாம் பித்தோன் அப்படின்ற மாதிரி அவன் அடிக்க போற தடுக்கிறான். அப்ப அந்த கிப்பி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு சோனோட பேக்கை அழுத்திட்டு போக, டேய் என்ன தைரியம் தான் என் பேக்கே தொடுவா அப்படின்ட்டு இங்க சோனு வந்துட்டு அவனை அடிச்சு துரத்தி விட, அவனு வந்துட்டு ஐயோ அடிக்காதீங்க அப்படின்ட்டு ஓடி போயிட்டான். இதை பார்த்து பித்தோன்னு வந்துட்டு, சோனு ஐயோ இப்பதான்டா பார்க்க வீர மாதிரி ஆம்பளை மாதிரி இருக்கடா அப்படின்னு நம்ம சொல்ல, ஆமா பித்தோன் அப்படின்ற மாதிரி இவன் நிற்கிறான். ஏன் பித்தோன் உங்களுக்கு கேஸ்னா பிடிக்காதா அப்ப நம்ம சொல்ல, அதை பத்திலாம் கேட்காத, இப்ப வந்தான் பாரு அவனை மாதிரி தான் எல்லாருமே அப்ப நம்ம சொல்ல, பித்தோன் பித்தோன் அப்படிலாம் இல்லை, எல்லா கேயும் இந்த மாதிரி இல்லை அப்ப நம்ம சொல்ல, டே இப்ப அதை பத்திலாம் எதுக்கு, இல்ல உங்களுக்கு அவங்கள பிடிக்குமா, இப்ப அதை பத்திலாம் கேட்காத அப்படின்ற மாதிரி இங்க பித்துன்னு சொல்லிடுறான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்க சோனு மனசுக்குள்ள இப்பதான் கொஞ்சம் ரொமான்டிக்கா ஆரம்பிச்சுது, அதுக்குள்ள இவன் வேற வந்து கெடுத்து விட்டு போயிட்டான். இப்ப இந்த ஆளு வேற வந்துட்டு எனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்றான் கேஸ்னே. நம்ம நிலைமை எப்பதான் மாறும் அப்படின்ற மாதிரி இங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டான் இங்க சோனு. இவனும் வீட்டுக்கு போயிட்டு இவன் மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு இவ ஃப்ரெண்டு பேனு, அந்த பொண்ணு பேர் பேனு, அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கா இங்க நடந்ததெல்லாம், பாருடி இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுடி அப்படின்னு நம்ம சொல்ல, புரியுதுடா, ரொம்ப போட்டு குழப்பிக்காத, அதெல்லாம் எல்லாம் நல்லதடா நடக்கும் அப்படின்ற மாதிரி. அப்ப சோனோட ரூமை யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். இவனு வந்துட்டு, இருடி யாரோ தட்டாங்க, கதவை அம்மாவா தான் இருக்கும் அப்படின்ட்டு இவனுக்கு கதவை திறக்க, அங்க பித்துன்னு, ஐயோ பித்தூன் நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் வந்துட்டு பித்துனா அப்படின்ற மாதிரி அவளும் போன்லேயே ஷாக்க வரா. என்னடா இது மூஞ்சல என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயையோ அப்படின்ட்டு இவனும் மாஸ்க் கழட்டி போட்டு, ஐயோ என்னத்த சொல்லி சமாளிக்கிறது, ஆ அதுவா இதோ பேனு தான், இவ தான் அதெல்லாம் போட சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ இவன் என்ன வேற மாட்டி விட்டானே அப்படின்ற மாதிரி இவளும் இருந்துக்கிட்டு போன்லேயே, பித்தோன் எப்படி இருக்கீங்க, என்ன தெரியல நான் தான் பேனு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஞாபகம் இருக்குமா, அப்ப குண்டு பூசணிக்கா மாதிரி இருந்தா, இப்ப என்ன இழைச்சு போயிட்டேன், பித்தூன் இதுதான் தேவையா இப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவளும் வந்துட்டு இவனு வந்துட்டு கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டு, ஆமாண்டா பொண்ணு மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்கு, நீ பொண்ணா இருந்தானா நானே உன்னை கட்டிப்பேன், கட்டிக்க விட மாட்டேன், முத்தம் கொடுத்து பலிஞ்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல,
அந்த பொண்ணு பேன் வந்துட்டு ஆஹா என்ன கண்கொள்ளா காட்சி அப்படின்ற மாதிரி ஃபோன்லேயே கத்திட்டு இருக்கா. கத்திட்டு ஐயோ பித்தூன் எங்கள் வீட்டில் என்ன கூப்பிடுறாங்க நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இவளும் கட் பண்ணிட்டு அங்கே குதிச்சிட்டு இருக்க. இங்கே இருந்துட்டு சோனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. பித்தூன் எதுக்கு பித்தூன் நீங்கள் வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்டா வரக்கூடாதா உங்கள் அம்மாவை பார்த்தேன் அவங்க நீ மேலே இருக்கன்னு சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே சோனு வந்துட்டு ஐயோ நம்ம இவனோட ஃபோட்டோலாம் ஒட்டி வச்சிருக்கோமே இவன் வேற திரும்பி திரும்பி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி இவனும் பயந்துட்டு இருக்கா. அதே மாதிரி பித்தூனும் கேட்குறான் என்னடா பொம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என் காலேஜ் ஃபேன்ஸ் எனக்கு கொடுத்தது வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பிட்டெல்லாம் போடுறான். இங்கே பித்தூனை வந்துட்டு என்னடா காலேஜில் ரொம்ப விளையாட்டு பையனாக இருந்திருப்ப போல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் இல்லை பித்தூன் அப்படின்ற மாதிரி இங்கே சோன்னு சொல்ல, இவனும் இங்கே ரூமை சுற்றி பார்த்துட்டு பித்தூன் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு உன் ரூம்லேயே தங்கலான் இருக்கேன் நல்லா பெருசாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் ரூம்லேயே வா ஆ ஆமா. ஏன் தங்கக்கூடாதா? அப்படின்ற மாரி பித்துன்னு கேட்க, அதெல்லாம் இல்ல தாராளமா தங்கலாம். நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்ல, இவன் வந்துட்டு குளிக்க போறான். அந்த கேப்ல இவன் ஃபோட்டோலாம் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுடுறான். இங்க பித்துன்னு துண்ட கட்டிட்டு வர குளிச்சுட்டு, ஐயய்யோ! இவன் வேற துண்ட கட்டிக்கிட்டு மேல ஒண்ணும் போடாம என்ன வந்து ஒரு மாரி பண்ண வைக்கிறானே! அப்படின்ற மாரி இவனும் இருந்துட்டு கீழ புடிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க, இங்க சோனு என்னாச்சு உனக்கு? கீழ ஏன்டா புடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? அப்படின்ற மாரி கேட்க, எனக்கு வயித்து வலி அப்படின்னு நம்ம சொல்ல, வயிறு மேல தான்டா இருக்கும் அப்படின்ற மாரி பித்துன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பித்து, இருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாரி டக்குனு ஓடி போறான் பாத்ரூம்க்கு. அங்க போனோனே குதிரை சவுண்ட்லாம் கேட்குது. இவன் ரொம்ப டெம்ப்டிங்ல இருக்கான். அப்ப ஐயய்யோ! இதோட நம்ம போனோம்னா அவ்வளோதான். என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்றதுக்குள்ள அவ ஃப்ரெண்டோட வாய்ஸ் கேட்குது. இங்க பாரு நீ மாட்டுறது உறுதி அப்படின்ட்டு. ஐயய்யோ! மாட்டக்கூடாது நம்ப. மாட்டவே கூடாது. என்ன பண்றது? அப்படின்ட்டு இவனும் அழுக்கு கூடைய பார்க்கக்குள்ள அங்க நெறைய இவனுடைய அவுத்து போட்ட ட்ரெஸ் இருக்கு. ஃபுல்லு பேண்ட்டு, ஷார்ட்ஸா. அத எடுத்து ஐடியா இத எடுத்து மாட்டிப்போம் அப்படின்ட்டு ஒண்ணு மாத்தி ஒண்ணா வந்து ஒரு 10 இத மாட்டியிருப்பான். மாட்டிட்டு அப்பா இப்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப ஒண்ணும் தெரிஞ்சுக்காது அப்படின்ட்டு இவனும் வெளில போக, அங்க பித்தோன் இருந்துட்டு இவனோட குட்டி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நின்னுட்டுருப்பான். அத பார்த்துட்டு என்ன பித்தோன் இது? அப்படின்ற மாரி கேட்க, இங்க சோன் வந்துட்டு ஏன்டா நல்லா இல்லையா? இதையும் கழட்டி போட்டுட்டா? அப்படின்ற மாரி கேட்க, ஐயோ! பித்தோன் வேணாம், வேணாம். நான் இப்பதான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கேன். வேணாம் அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ள இருந்துட்டு வேணாம், வேணான்னு சொல்ல, சரி வந்து படு அப்படின்ற மாரி பித்துன்னு சொல்ல, பித்துனும் வந்துட்டு சோன பார்த்துட்டு, என்னடா இது ஷார்ட்ஸ போட்டு வந்திருக்க? அதுவும் என்ன இவ்ளோ பம்பா இருக்கு? என்னாச்சு? அப்படின்ற மாரி கேட்க, ஆ ஐயோ! அது ஒண்ணும் இல்ல பித்தூன். ரொம்ப குளிரா இருக்குல்ல அதான் அப்படின்ற மாரி சொல்ல, அது ஏன்டா இப்படி பம்ப் ஆயிருக்கு? அதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. அது சும்மா நல்லா தானே இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் நல்லா தான் இருக்கு. அப்படின்ற மாரி இவனு கால ஆட்டி ஆட்டி காட்ட, சரி என்ன எழவோ வந்து படுறா அப்படின்ற மாரி இங்க பித்துன்னு சொல்லிட்டு படுக்க, சோனு போய் பக்கத்துல படுக்குறான். இங்க பித்துன்னு வந்துட்டு சோன பார்த்துட்டு, டேய் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்டா. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நான் பழைய மெமரிலாம் எனக்கு ரொம்ப நல்லா வந்துச்சுடா. இந்த மாரி பண்ணி விட்டடா சோனு. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்ற மாரி சொல்ல, அப்படியா? அப்படியே பித்துன்னு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா? ஆமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ் பஸ்டரா ஆனேன். நல்லா இருந்துச்சுடா அப்படின்ற மாரி சொல்ல, அப்படியா பித்தூன்? ரொம்ப சந்தோஷம் பித்தூன் அப்படின்ற மாரி இங்க இருந்துட்டு சோனு வந்துட்டு சந்தோஷப்பட, ஐயோ! பித்தூன் ஜாலியா இருந்தாராட்டுக்கு இன்னைக்கு அப்படின்ட்டு இவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, பித்தூன், பித்தூன் நானும் உங்க காலேஜ் தான் சேரப் போறேன் அப்படின்ற மாரி இவன் சொல்ல, பித்தூன் வந்துட்டு கொறட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பான். ம். இவன் சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன். நான் சொல்றத இவன் கேட்க மாட்டான். எப்பயும் இதேதான் அப்படின்ற மாரி இவனும் புலம்பிக்கிட்டே படுத்து தூங்கிடுறான் சோனு. அடுத்த நாள் காலைல அவங்க அம்மா வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கக்குள்ள சோனு கீழ இறங்கி வரான். அப்ப அவங்க அம்மா இருந்துட்டு, "டேய் என்னடா நைட் எப்படி போச்சு?" அப்படின்ற மாரி கேட்க, "ம் ரொம்ப போராதமா போச்சு." அப்படின்ற மாரி சோனு சொல்ல, "என்னடா உன் ஆள பக்கத்துல வச்சுட்டே போருன்ற?" அப்படின்ற மாரி சொல்ல, "ம் எங்க நான் சொல்றதுக்குள்ள அவன்கிட்ட கான்வர்சேஷன் வளர்க்கறதுக்குள்ள அவன் சொல்லிட்டு எல்லாத்தையும் தூங்கி புட்டான். நான் என்னத்த அவன்ட்ட பேசுறது?" அப்படின்ற மாரி சொல்ல, அது மட்டும் இல்ல. நான் கஷ்டப்பட்டு படிச்ச அந்த இதுக்கு இவன பார்க்கறதுக்காகவே இவன் காலேஜுக்கு போய் சேரணுன்ட்டு, அதெல்லாம் வேஸ்ட்டு தானம்மா அப்படின்ற மாரி இங்க இவன் புலம்பிட்டு இருக்கக்குள்ள, அம்மா வந்துட்டு, "அட பட்டு ஏன்டா இப்படி? இங்க பாரு நீயும் சின்ன வயசுலேருந்து அவன லவ் பண்ணிட்டு தான் இருக்க. ஆனா அவன் கண்டுக்கிட்டானா? அவன் பொண்ணுங்கள தேடி தான்டா போறான்." அப்படின்ற மாரி சொல்ல, "அம்மா நீ வேற இத சொல்லி கஷ்டப்படுத்தாதம்மா." அப்படின்ட்டு இங்க சோனு வந்துட்டு பித்தூன வந்துட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். "அட எருமை மாட்டு பன்னி பயலுக்கு உனக்கு என் ஃபீலிங்ஸ் தெரியுதாடா?" அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து என்ன யார் கூப்பிட்டா அப்படின்னு பித்தூன் அங்க இறங்கி வர, "ஐயய்யோ!" அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க அம்மாவும் இங்க சோனு வந்துட்டு. "ஆ வாப்பா பித்தூன் வா" அப்படின்ட்டு இங்க அம்மா வந்துட்டு, "சாப்பிடுப்பா" அப்படின்ற மாரி சொல்ல, அவனும் வந்துட்டு, "சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா?" அப்படின்ற மாரி ஐஸ் போட, சரிப்பா நல்லா இருக்கா?" அப்படின்னு வந்து அவங்க அம்மாவும் கேட்டுட்டு இருக்காங்க. "அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இங்க ஜோன் வந்துட்டு என்னோட யூனிவர்சிட்டி தான். என்னோட கேம்பஸ் தான். அவன ஏன் என் வீட்டுக்கு கூட்டு போக்கூடாது?" அப்படின்ற மாரி சொல்லி கேட்க, இங்க ஷோனுக்கு வந்து ஒரே ஷாக்கு. அ
அதான் பெருசா கண்டுக்காம, "என்னம்மா கூட்டு போட்டுமா?" அப்படின்ற மாரி கேட்க, இங்க அம்மா வந்துட்டு, "ஆ சோனு வந்தான்னா கூட்டு போப்பா" அப்படின்னு நம்ம சொல்ல, இங்க சோனு கேட்குறான், இல்ல நான் எதுக்கு உங்களுக்கெல்லாம் சிரமம் குடுத்துக்கிட்டு, நான் டோம்ல தங்கிக்கிறேன்" அப்படின்ற மாரி இங்க சோனு சொல்ல, "இல்ல, இல்ல நீ என் கூடயே தங்கு" அப்படின்னு நம்ம சொல்ல, "எங்க அம்மாவுக்கு சம்மந்தம்னா எனக்கும் சம்மந்தம் தான்" அப்படின்னு நம்ம சொல்ல, "எனக்கு ஒண்ணும் ஓகே தான்ப்பா. நீ போறியா இல்லையா?" அப்படின்ற மாரி இங்க இருந்துட்டு அம்மா கண்ண உருட்டி இங்க சோனு கிட்ட, "டேய் இதான்டா நல்ல சான்ஸு போயிடு ஒழுங்கு மரியாதை" அப்படின்னு அம்மாவே இருந்துட்டு பிளான போட்டு கொடுக்க, அவனும் இருந்துட்டு, சரிம்மா" அப்படின்ற மாரி ஒத்துக்கிறான் சோனு. "சரி இன்னைக்கு கூட்டு போறேன் ஆன்ட்டி" அப்படின்ற மாரி இங்க இங்க பித்துன்னு சொல்ல, "இன்னைக்கு வா நான் எந்த பேக்கேஜும் பண்ணலையே" அப்படின்ற மாரி சோனு சொல்ல, "எந்த பேக்கேஜும் பண்ணலனா என்ன? இன்னைக்கு மட்டும் எடுத்துட்டு போ 1 வாரத்துக்கு" அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்ல, சரிம்மா" அப்படின்ட்டு இவனும் ஓடுறான். ஐயோ! நம்ம பித்தூன் கூட தங்க போறோம் அப்படின்ட்டு. இங்க அம்மாவும் இருந்துட்டு, "எப்பா சரி தனியா உங்க வீடு எடுத்திருக்கீங்க. உங்க வீட்ல உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி? அவங்கலாம் ஓகேவா?" அப்படின்ற மாரி கேட்க, அவனுங்க 2 பேரும் தங்கமான பசங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமு. பொண்ணுங்ககிட்டலாம் டார்ச்சர். பயலுங்களலாம் ஒண்ணும் செய்ய மாட்டான். அப்படின்னு நம்ம சொல்ல, "அப்பா இத கேட்கதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்ற மாரி அம்மாவும் இருந்துட்டு இங்க பித்தூன்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா கேரக்டர் ரொம்பவே ஜாலி டைப்பு போல. எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டா பசங்கள புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அது ஜோனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பேங்காக்க தான் காட்டுறாங்க. இங்க பித்தூன் வீட்ட தான் காட்டுறாங்க. பித்தூனும் வந்துட்டு சோனும் வீட்டுக்குள்ள வரக்குள்ள, "என்னடா இவ்ளோ சவுண்டா இருக்கு? என்ன இவனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க? அக்கம் பக்கத்துல தான் வீடு இருக்கு. இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்களே சவுண்ட வச்சு" அப்படின்ட்டு இவனும் மேல சொல்லிக்கிட்டே போகக்குள்ள, "என்னடா பாத்ரூம்ல ஏதோ சத்தம் கேட்குதே" அப்படின்ட்டு பாத்ரூம தட்டி பார்க்குறான் பித்தூனு. அப்போ உள்ள 2 பேரும் குளிச்சிட்டு இருப்பானுங்க ஒண்ணா. அத பார்த்துட்டு ஷாக் ஆக, அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க மகளே. இந்த சோன் சொல்ல டீ சீரிஸ் ரொம்பவே காமெடியாவே இருக்கும். நானும் காமெடியா எடுத்துட்டு போறேன். அதுவும் இல்லாம ரொமான்டிக்காவும் இருக்கும். ரொம்ப பார்க்க ஃபீல் குட்டா இருக்கும். இந்த சீரிஸ மறக்காம பார்த்துருங்க. இந்த சீரிஸ் நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டது தான். ஆனா அதில கேட்கற மாரியே இருக்காது என் வாய்ஸு. இதில கொஞ்சம் இன்னும் ஜாலியா எக்ஸ்ப்ளைன் பண்ணி போடுறேன். மறக்காம பாருங்க. டெய்லி வீடியோஸ் வந்துரும். டாடா, பாய்.